ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ರ ಮುರುಘಾ அன்னையே, ஏதும் அறியாத பாலகனான தங்களின் அருமை புத்திரனை தாங்கள் மன்னிக்கத்தான் வேண்டும். அன்னையே, தங்களின் மனதை புண்படுத்த வேண்டுமென்ற நோக்கத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறவில்லை. இன்னும் கூறப்போனால் வாக்குறுதியை மீறியதையே நான் அறியவில்லை. மன்னிக்க வேண்டும் அன்னையே. காரணமின்றி எங்களை நீங்கள் வசைபாட மாட்டீர்கள். அண்ணன் கூறுவது சரியே. ஆனால் எங்களால் இயன்றதை சிறப்பாக செய்ய முயற்சித்தோம் அன்னையே. ஆமாம் ஆமாம், அண்ணன் கூறுவது சரியே. உண்மையில் நாங்கள் இருவரும் எப்பிழையும் புரியவில்லை. புரிந்தவர்கள் துர்வாச முனிவரும் அந்த சிறுவன் முருகனும் தான். ஆமாம், அண்ணன் கூறுவது உண்மை. துர்வாச முனிவர் எப்போதும் அந்த முருகன் மீது அக்கறையாக இருந்தார். அந்த முருகனோ மக்களை காப்பாற்றுவதிலேயே கவனமாக இருந்தான். ஆகவே நாங்கள் திசை திருப்பப்பட்டோம். ஆமாம் ஆமாம், அண்ணன் கூறுவது உண்மையே. எங்கள் மீது எந்த பிழையும் இல்லை. ஆம், எங்கள் லட்சியத்தில் வெற்றி அடையாமல் திரும்பி வந்ததில் எங்கள் பிழை ஏதும் இல்லை. ஆகவே எங்களை இப்படி கோபமாக வசைபாடாதீர்கள் அன்னையே. அன்னையே, எல்லா பிழைகளும் என்னுடையவைதான். என்னை மன்னித்தருள வேண்டும். என்னோடு ஏதும் பேசுங்கள். உங்களின் அமைதி என் நெஞ்சை சுடுகிறது. அன்னையே, நீங்கள் எங்களை தண்டிக்க விரும்பினால் அமைதி காத்து எங்களை தண்டியுங்கள். ஆனால் எங்களை நம்புங்கள். முருகனை தோற்கடிக்க கடுமையாக முயற்சித்தோம். ஆமாம் அன்னையே, அண்ணன் சொல்வது சரிதான். எது சரி? நீங்கள் புரிந்தது அனைத்தும் தவறு. உங்கள் தந்தையிடம் திவ்ய மந்திரங்களை பயில உங்களுக்கு மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு கிட்டியது. அதை நீங்கள் இருவரும் வீணடித்து விட்டீர்கள். அஜமுகி, நீ சற்று அமைதியாக இரு. உன் புதல்வர்கள் புத்திசாலிகள். இவர்களை கண்டு அண்ணன் சூரபத்மனே வியந்திருக்கிறார். ஆம், இவர்கள் இருவரும் என்னிடத்தில் யுத்த கலைகளையும் அசுர சக்தியையும் கற்றுக்கொள்ளட்டும். நான் இவர்களை துர்வாசர் ஆசிரமத்திற்கு திவ்ய மந்திரங்களை பயில அனுப்பி வைத்தேன். புத்திரர்கள் மீது கொண்ட பாசத்தினால் ஆசிரமத்திற்குள் அனுமதித்திருக்கிறார். நிச்சயமாக அவர் தன் புத்திரர்களுக்கு திவ்ய மந்திரங்களை போதித்திருப்பார். ஆனால் அதற்குள் இந்த மூடர்கள் இருவரும் அங்கிருந்து ஓடி வந்து விட்டார்கள். அஜமுகி, நடந்தது நடந்துவிட்டது. நீ உன் புத்திரர்களை மன்னித்து விடு. மன்னிப்பதா? இவர்கள் இருவரும் மாய சக்திகளை கற்றுக்கொள்ளட்டும். ஆம், இவர்கள் பெரியவர்கள் ஆன பிறகு துர்வாச முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்லட்டும். அப்போது இவர்களும் முதிர்ச்சி அடைந்திருப்பார்கள். துர்வாச முனிவரும் வயோதிகத்தை அடைந்திருப்பார். கிழவரான துர்வாசர் தன் புத்திரர்களை கண்டதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் வீழ்வார். திவ்ய மந்திரங்களை கற்றுக் கொடுப்பார். என்ன அஜமுகி, நான் சொல்வது சரிதானே?
அரசருக்கு வணக்கம். தேவர்களையும் தேவகுரு பிரகஸ்பதியையும் மகிஷாசூரனிடமிருந்து முருகன் காப்பாற்றி விட்டான். அந்த பரிதாபம். உங்களின் நிலை கண்டால் எனக்கு கண்ணீர் வருகிறது. ருசித்து புசிக்க அமிர்தம், காதல் புரிய தேவகன்னிகள், மலர் மஞ்சத்தில் அனந்த சயனத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்த உங்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்க கூடாது. உங்கள் மூவரின் நிலை என்ன தெரியுமா? உங்கள் அரசன் தேவேந்திரனும் உங்கள் சேனாதிபதி முருகனும் வீராதி வீரர்கள் போல் வந்து உங்களை மீட்க வக்கற்று வெறும் கையை வீசி சென்றார்கள். துக்கத்திலும் பெரும் துக்கம். எனக்கும் துக்கமாகத்தான் இருக்கிறது. ஆம், உன் கண் முன்னே நீ சிறையெடுத்த தேவேந்திரனையும் தேவர்களையும் அந்த முருகன் மீட்டுச் சென்று விட்டார். ஆனால் நாமோ மூடர்களைப் போல் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த முருகன் வீரத்தை பாராட்டத்தான் வேண்டும். அன்னையே, என்னிடம் ஏதாவது கூறுங்கள். நான் என்ன கூற வேண்டும் என்று நினைக்கிறாய் முருகா? அன்னையின் அன்பிற்கு துரோகம் இழைத்துவிட்டு கைலாயத்தை விட்டு வெளியேறுவாய் என்று நான் சிறிதும் நம்பவில்லை. உன்னால் என் மனம் மிகவும் துன்புற்றுள்ளது கந்தா. அன்னையே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் அறியாமல் இங்கிருந்து சென்று விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். முருகா, நீ நன்கு அறிந்தே திடமாக முடிவு செய்த பின்னரே இங்கிருந்து சென்றுள்ளாய். ஆனால் அறியாமல் சென்று விட்டதாக இப்போது கூறுகின்றாய். அன்னையிடம் பொய்யுரைக்க வேண்டாம் முருகா. அன்னையே, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். சுவாமி முருகப்பெருமான் கூறுவது உண்மையே. நடந்த பிழைக்கு நானே காரணம். சுவாமி கைலாயத்தை விட்டு ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்க கூடாது என்பதுதானே நிபந்தனை. ஆகையால் அவர் பறந்து செல்லலாம் என்று நினைத்து அவரை அழைத்து சென்றது நான்தான். நானே குற்றவாளி. என் பிழை பொறுத்து தாங்கள் என் சுவாமியை மன்னிக்க வேண்டும். அன்னையே, தாங்கள் அஜவாகனன் மீது கோபம் கொள்ள வேண்டாம். பிழை என்னுடையதுதான். அவன் என்னை வெளியே அழைத்து சென்றால் அவனை நான் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். நான் என் தவறை இப்போது நன்றாக உணர்ந்து கொண்டு விட்டேன். இனிமேல் ஒருபோதும் நான் இத்தவறை புரிய மாட்டேன். தாங்கள் எனக்கு இப்போது என்ன தண்டனை நல்கினாலும் அதை நான் மனமாற ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றேன். அன்னையே, முருகன் எங்களுக்கு உதவி புரிந்தார், எங்களை காப்பாற்றினார். அவருக்கு தண்டனை கூடாது. உண்மையிலேயே முருகனை தாங்கள் பாராட்டத்தான் வேண்டும். எனில் இந்திரன் கூறுவதின் பொருள் என்ன முருகா? நீ மகிஷாசுரனோடு யுத்தம் புரிந்தாயா? இல்லை அன்னையே, ஒருபோதும் முருகன் யுத்தம் புரியவில்லை. மாறாக எங்களை மகிஷாசுரனிடமிருந்து
முருகன் விடுவித்தான். தங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பதால் முருகன் அங்கு யுத்தம் புரியவில்லை. உண்மையில் தற்போது எங்களுக்காக தங்களிடம் யுத்தம் புரிய அனுமதி பெறவே வந்திருக்கிறான் முருகன். அனுமதியா? அது ஒருபோதும் நடக்காது. நான் முருகன் புரிந்த குற்றத்திற்கு தண்டனை நல்கப் போகிறேன். உங்களுக்கு அனுமதி வேண்டுமென்றால் இவனோடு சேர்ந்து நீங்களும் இங்கேயே இருங்கள். இல்லை என்றால் இப்போதே இவ்விடமிருந்து யாவரும் சென்று விடுங்கள். நானே பிழை புரிந்தேன். ஆகவே நான் அன்னை தரும் தண்டனையை ஏற்க ஆயத்தமாக உள்ளேன். முருகா, நீ இப்போதிலிருந்து நான் கூறும் வரை இந்த வட்டத்தை விட்டு வெளியேறவோ பறக்கவோ கூடாது. தாரகாசுரா, நீ தேவையின்றி பதட்டப்படுகிறாய். இன்னும் நடக்க வேண்டிய யுத்தம் மிச்சம் இருக்கிறது. யுத்தம் எப்போது நடக்கும்? நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார். கைலாயம் சென்ற தம்ராசூரன் தேவி பார்வதி பற்றி முதலில் அறிந்து வரட்டும். இதோ நான் வந்துவிட்டேன் அரசே. அரசே வணக்கம். ஆஹா, வந்துவிட்டாயா? பார்வதியை பற்றி உள்ளதை கூறு. என்னால் இதற்கு மேலும் காத்திருக்க இயலாது. அவளை பற்றி நீ என்ன அறிந்து வந்திருக்கிறாய்? உடனே கூறு. அரசே, அவளின் அழகை நான் எப்படி வர்ணிப்பேன்? அகண்ட விழிகளை காணும் பொழுது அவள் விசாலாட்சி. தடாகத்தில் துள்ளி விளையாடும் மீனை ஒத்த விழிகளை காணும் போது அவள் மீனாட்சி. தாமரையை ஒத்த வதனத்தை காணும் போது அவள் கமலாட்சி. பொன்னொளி வீசும் தேகம், முழுமதியை விஞ்சும் வண்ண முகம், அலைப்பாயும் காரிருள் முகிலே நானும் கேசம், முத்து பரல்களை இகழும் பற்கள், அருவியென பொங்கும் சிரிப்பு, சென்னாயின் நாவினை ஒத்த பாதம், வீணை நாதத்தைப் போல கொஞ்சம் பேச்சு. அவள் அத்தனை அழகா? அந்த பார்வதி அத்தனை அழகா? நான் உடனே அவளை காண வேண்டுமே. இதோ இந்த கண்கள் தான் அவளை கண்டு ரசித்த கண்கள் அல்லவா? தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது.
நினைத்தது சரிதான். எத்தனை மென்மையான பெண்ணவள்! அந்த பேரழகி கல்லும் பனியும் நிறைந்த கரடு முரடான கைலாயத்திலாயிருப்பது. அவள் என் அரண்மனையை அல்லவா அலங்கரிக்க வேண்டும். நல்ல வேளை சுவாமி, அன்னையின் கடும் கோபத்திலிருந்து என்னை காப்பாற்றி விட்டீர்கள். இல்லை என்றால் எனக்கு கடுமையான தண்டனை கிடைத்திருக்கும். நான் எப்படியோ தேவர்களை காப்பாற்றி விட்டேன். ஆனால் என்னை தங்களின் மைந்தனாக கருதும் அக்னி தேவனையும் வருண தேவனையும் காப்பாற்ற இயலவில்லை. தேவகுரு பிரகஸ்பதியையும் மீட்க முடியவில்லை. மகிஷாசுரா, நீ உன்னுடைய இலக்கை மறந்துவிட்டு தவறான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். எனக்கு வேண்டியதை நான் அடைவேன். உனக்கு வேண்டியது உன்னை வந்தடையும். தேவையற்ற பீதியில் ஆழ்ந்திருக்க வேண்டாம் தாரகாசுரா. இந்த தேவர்களை இடைவிடாமல் தொடர்ந்து சித்திரவதை செய்யுங்கள். தேவர்கள் மட்டுமல்ல, 3 புவனங்களும் அதிர வேண்டும். இவர்களை காக்க யார் வருவார் என்று நானும் பார்க்கிறேன். அன்னையே, என் தம்பி முருகன் எதை செய்தாலும் அதை தேவர்கள் நலன் கருதியே செய்கிறான். அவர்களை காக்கவே செயல்புரிகிறான். ஆனால் தாங்களோ அவனுக்கு தண்டனை அளித்திருக்கின்றீர்களே. இல்லை கணேசா, நான் முருகனிடத்தில் சற்று கண்டிப்பாக நடந்து கொள்கிறேன். ஆனால் அதை முருகன் பெரிதாக கருதுகிறான். மற்றபடி நான் ஒருபோதும் அவனை தண்டிப்பதில்லை. எனில் எதற்காக இந்த நள்ளிரவில் கடும் பனியில் முருகன் வெளியே அமர்ந்திருக்கிறான்? அது தண்டனை இல்லையா? நான் எப்படி இதை மறந்தேன்? இந்த இரவில் கடும் குளிரில் முருகன் வெளியே அமர்ந்திருக்கிறானா? ஆம் அன்னையே, அவன் வெளியேதான் அமர்ந்திருக்கிறான். நீங்களே சென்று குமரனை அழைத்து வாருங்கள். பாவம், முருகன் இன்னும் உணவு அருந்தவில்லை. அவன் இந்நேரம் மிகவும் சோர்ந்து போயிருப்பான் அன்னையே. முருகன் மீது அவன் அண்ணனும் அன்னைக்கு நிகரான அக்கறையும் அன்பும் கொண்டிருக்கிறான். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, நீ இங்கு தனியாக நின்று கொண்டிருக்கிறாய். உன் நண்பன் அஜவாகனன் எங்கே சென்றான்? அவன் இந்த கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான். பார்க்கவே பாவமாக இருந்தது. நீ உன் குகைக்கு சென்று ஓய்வெடு என்று நான் அப்போதே கூறிவிட்டேனே. நான் செய்த பிழைக்கு அவன் எதற்காக தண்டனையை அனுபவிக்க வேண்டும்? உனக்கு குளிரவில்லையா? குளிரா? எனக்கா? தாங்கள் இங்கே வட்டமிட்டு அதை விட்டு வெளியே வரக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டீர்கள். என்னால் எப்படி அன்னையின் கட்டளையை மீற முடியும்? மேலும் தாங்கள் என் மீது கொண்ட பேரன்பு என்னை குளிரிலிருந்து காக்கும் வெப்பமாக என் அருகே நிறைந்து நிற்கிறது. ஆகவே எனக்கு குளிரவில்லை அன்னையே. குமரா, நான் உன்னை இந்த கடும் குளிரில் நிற்க வைத்ததற்காக உனக்கு என் மீது வருத்தம் இல்லையே? தங்களின் மீது எனக்கு வருத்தமா? அன்னையே,
தாங்கள் என் மீது எத்தனை அன்பையும் அக்கறையையும் செலுத்துகின்றீர்கள். அதை புரிந்து கொள்ளாத மூடன் நான். நீ உன் தாயின் இளைய இதயத்தோடு எத்தனை விளையாடுகிறாய் என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டாய் அல்லவா? நன்றாக புரிந்து கொண்டேன் அன்னையே. சரி வா, கணேசன் உன் மீது மிகுந்த கவலையோடு இருக்கிறான். உனக்காக அவன் என்னோடு சண்டையிட்டான். உன் அண்ணனுக்கு உன் மீது எவ்வளவு அக்கறை இருக்கிறது தெரியுமா? வா குமரா. கடவுளிடம் பக்தன் மன்னிப்பு கேட்கும் போதும் அன்னையிடம் பிள்ளை மன்னிப்பு கேட்கும் போதும் செய்த தவறு கண்களில் விழுந்த சிறு தூசியாகவே பார்க்கப்படும்.